நான் இப்போ ஜிலேபி கண்ட மீன் கழுவி சுத்தப்படுத்தி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்கள் எல்லாரும் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. நல்லா கல் உப்பு நுணுக்கி வச்சுருக்கேன், அதை தான் போட்டு கழுவி வச்சுருக்கேன். நல்ல பெரிய துண்டாக இருக்குது, பெரிய துண்டாக போட சொன்னோம். ஜிலேபி கண்டை நல்ல பெரிய மீனாக வந்திருக்கு இன்னைக்கு. கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு காமிக்கிறேன். மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு புளி கரைச்சி வச்சாச்சு. மசால் பொடி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. கடுகு, உளுந்து, வெந்தயம், ஜீரகம் கொஞ்சமாக போட்டு தாளிக்கணும். தாளிச்சோம்னா அப்புறம் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இப்போ மசாலையை போடலாம். இப்போ நான் தான் எடுத்து வச்ச மசால் பொடியை அதில் போட்டு கலக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கல் உப்பு தான் நுணுக்கி வச்சுருக்கேன், அதை தான் போட்டு அதில் போடுறேன். பத்தாட்டி அதான் கடைசியில் போட்டுக்கலாம், கொஞ்சம் போட்டுருக்கேன். இப்போ குழம்ப கரைச்சிடலாம். நல்லெண்ணெய் தான் ஊற்றி தாளிக்கிறேன். வந்து கடுகு, வெந்தயம் பொரிஞ்ச உடனே, இது ரெண்டும் பொரிஞ்ச உடனே கொஞ்சம் போல ஜீரகம், போட்டுட்டு இந்த பச்சை மிளகாய் லைட்டாக கீரி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வதக்கணும். எரிக்கும், கவனமாக வதக்கணும். வெங்காயம் கருவேப்பிலை போட்டு இப்போ தக்காளி போடுறேன். தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கொஞ்சம் முக்கால் பதம் வதங்கினோடனே குழம்பு தாளிச்சிடும். குழம்பு ஊற்றிடலாம். மசாலா பொடி கலந்து ஊற்றிட்டோம்ல, அதை போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு தக்காளி வந்து முக்கால்வாசி, நான் முதல்ல சொன்னது மாதிரி நண்டு குழம்புல சொல்லியிருக்கேன், முக்கால்வாசி வதங்கட்டும். பச்சை மிளகாயும் அதே மாதிரி வெங்காயம் தாளிக்கிறதுக்கு முன்னாடியே, வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பச்சை மிளகாய் போட்டோம்னா பச்சை மிளகாய் வந்து இந்த கலரில் வரும், ஒயிட் கலர்ந்த கலரில் வரும். இது நல்லா வாசமாக இருக்கும் குழம்புக்கு.
உப்பு மசாலா பொடி புளியெல்லாம் கரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த புளி கரைக்கும் அதை எடுத்து நல்லா ஊற்றிடலாம். இப்போ பார்ப்போம். குழம்பு கொதிச்சு வருது. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சுருந்தோம்ல மீன், இதை எடுத்து போடலாம். போட்டு கொதிக்க விடலாம். திருப்பியும் இப்போ பாருங்க, நான் போடுறேன். நல்லா பெரிய பெரிய மீன். பாருங்க, லைட்டாக ஒரு கிண்டி விட்டு மூடி வச்சிடணும். மீன் வந்து ஓயாமல் கிண்டி பார்க்கக்கூடாது குழம்பு. கிண்டு விட்டு மூடி வச்சிடணும். உப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. மூடி வச்சிடலாம். குழம்ப கொதிக்கட்டும். கடைசியில் இறக்க போகும் பொழுது தேங்காயை ஊற்றி இறக்கிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இது கடைசியில் நம்ம குழம்பை இறக்க போகிறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி இறக்கி அதில் ஊற்றிடணும். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, நல்லாயிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தேங்காயை அரைச்சி ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தேங்காயை இப்போ குழம்புல விட்டு அரைச்சி வச்ச தேங்காய் லேசாக மீன் உடையாமல் கிண்டி விடணும். இப்போ அடுப்பை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து இறக்கிடலாம். இப்போ குழம்பு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடுவோம். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, மீன்லாம் அழகாக நல்லா வெந்திருக்கு. அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான்.